கைஸ் இங்க பாருங்க நாட்டுக்கோழி. உள்ள வந்து அடுப்பு இருக்கு. ஆனா எங்க அம்மா வந்து இந்த அடுப்பு தான் சமைப்பாங்க. ஐ மீன் கேஸ் உள்ள இருக்கு. எங்க அம்மா வந்து இந்த அடுப்பு தான் சமைப்பாங்க. பாருங்க என்ன வந்து காவல் போட்டு போயிடுறாங்க. எதுக்கு காவல்னா நான் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா மழை விட்டுறாங்க. எத்து மணி ஏமா இந்த வெயில செய்யறா பின்ன எல்லாம் கீழே கொட்டுறதுக்கு செய்வாங்க. கைஸ் பாருங்க உச்சி வெயில் அடிக்குது. இங்கே உக்காந்துட்டு செஞ்சு அடுப்பில் உட்காந்துட்டு காய்ஸ் நான் வரத்துக்குள்ளேயும் வெங்காயம் போட்டு இருக்காங்க அம்மா. இங்கே பாருங்க என்ன போட்டேன் அம்மா. நான் காலேஜ் போனேன்ல அப்போ ஒரு பொண்ணு இது பார்த்துமா. அந்த பொண்ணு வந்து கேரளா அதான் வெள்ளியாந்து அந்த நல்லா பேசிச்சுமா. மெசேஜ்லாம் பண்ணி பேசிச்சு, ஃபோன்லாம் பண்ணி பேசிச்சு. பேசுங்களா அப்புறமேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சுமா. எல்லாமே சொல்லிச்சு நாங்கள் எங்கே இருக்கிறோம் எந்த ஊர் அப்படிலாம் சொல்லிச்சுமா. கடைசியில் என்னை பார்த்தா பயமா இருக்கு சொல்லிச்சுமா. தெரியலையா நான் பார்த்தா பேய் வெறிக்கிறேண்ணா பயமா. அப்புறம் சொல்லிட்டு நான் பொறிக்காமா இது வேலை சொல்றது என்ன பொறிக்க சொல்லிச்சுமா. ஒரே ஆசையா போச்சு. அது பொண்ணு தான் கேட்கறான். அதெல்லாம் விட்டால அப்புறம் அந்த பொண்ணு என்ன பொறிக்க சொன்ன கூட அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட பேச வந்துட்டு அந்த பொண்ணு எங்க போமா. அந்த பொண்ணு எங்க காலேஜ்ல கேண்டீன் போவேன் சுத்தி போவேன். ஆனா அந்த பொண்ணு எனக்கு கண்டுடுமா. நீ பேச அப்புறம் அந்த பொண்ணு பொறிக்க சொன்னாலும் நம்மளுக்கு இன்னும் ஒரு தோணும்ல இந்த பொண்ணு கச்சா நல்லா இருக்குன்னு தோணும்லமா. ஏமா இந்த பொண்ணு கச்சா நல்லா இருக்கும் நம்மளுக்கு லைஃப். அந்த பொண்ணு வந்து நர்சிங் படிக்குமா. நர்சிங் படிச்சா கூட உன்னை கூட என்ன உடம்பு சரியில்லை அவனை பார்த்துக்கோம் அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைச்சு எல்லாரும் நல்லா பார்த்துக்கோம் அப்படின்னு நினைச்சா அந்த பொண்ணு பார்த்தா என்னை பார்த்தா பயமாக சொல்லிச்சு. ஒரே அசிங்கமா போச்சு. ஒரே அசிங்கமா போச்சுமா. உன் சொல்லுங்க ஒரே அசிங்கமா போச்சியா. அப்புறமேட்டு நான் எவ்வளவு ட்ரை பண்ணமா. அவங்க ஊருக்குலாம் போனேன் நானு. எங்க தெரியுமா சென்னை. அவங்க ஊருக்கு போனேன் ஒரு வாட்டி. ஆனா அந்த பொண்ணு தானே அழகுன்னு சொன்ன நினைச்சேமா. ஆனா நம்ம வீட்டுல வந்து பார்த்தா இந்த அந்த பொண்ணு வீடு ஒரு அழகுதுன்னு. அது யார் தெரியுமா. மகள் அழுதை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை.